பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே அன்பு பிரியம் வைத்திருக்கிறார். அதனால் ஒன்றும் பயப்படாதங்க. அவர் இருக்கும்போது இருக்க கலங்கணும். அவர் சரியான பாதையில் அழகாய் நடத்துவார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். இயேசுவின் மேலே உங்களுடைய இருதயத்தை பதித்திருக்கணும். உங்களுடைய கண்கள் எப்பொழுது இயேசுவை நோக்கி இருக்கணும். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பதை கவனித்து அதை விசுவாசிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நீங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். இயேசு சொல்கிறார், யோவான் 8:12 என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் இருளிலே நடப்பது, வெளிச்சத்தில் நடப்பது. இயேசு நமக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறார். அவருடைய பாதையில் நடக்கும்போது, அவரை பின்பற்றும் போது நம்ம இருளிலே நடக்கிறவளாக அல்ல, வெளிச்சத்தில் நடப்போம். ஏன்னா அந்த இருளில் நடப்பது, இருளில் நடந்து பாருங்க, ரொம்ப ஆபத்து. என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாதுல்ல. ஒரு கிராமத்தில் தெரிந்த ஒரு நண்பரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. அவர் வேலை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்புவார். அவர் திரும்பி வீட்டுக்கு வர்ற பாதையில் இருளாகவே இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது. இரவு 9 மணிக்கு மேலே தான் வேலை முடிச்சுட்டு வருவார். அவர் அந்த வழியாக நடந்து வரும்போது ஒரு நாள் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். வழக்கமாக நடக்கிற பாதை பகலில் அவருக்கு தெரிஞ்சதுனால அப்படியே இருட்டாக இருக்கும். முன்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நடந்து வந்து சேர்ந்துருவார். ஒரு நாள் பாருங்கள், அவர் நடந்து வரும்போது திடீர்னு ஒரு பூச்சி கடித்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்து வீட்டில் வந்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே பல்லு பதிந்திருந்தது, ரத்தம் கசிந்தது. அப்போ தான் தெரிந்தது சர்ப்பம் தீண்டி இருக்குது, ஒரு பாம்பு கடித்திருக்கிறதுன்னு சொல்லி. உடனே அது என்ன பாம்புன்னு தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போன கிராமத்துலேருந்து கொண்டு போகிறதுக்குள்ள அவர் மரணம் அடைந்து விட்டார். விஷம் தலைக்கு ஏறி மரணம் அடைந்து விட்டார். எதனால் இந்த ஆபத்து? அவர் வீட்டுக்கு போகிற வழி எப்பவுமே நடக்கிற வழி தான். ஆனால் இருளிலே அவர் நடந்தார். அந்த இருட்டில் அந்த பாதையில் என்ன இருக்குது, என்ன விஷப்பூச்சி இருக்குது, என்ன ஆபத்து இருக்குன்னே தெரியல. பகலில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாதை தான். ஆனால் இருளில் என்ன ஆபத்து இருக்குது, மறைஞ்சிருக்கு தெரியாதுல்ல. நம்ம கடந்து போகிற பாதை அப்படி தான். வாழ்க்கை பயணத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல நமக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்ம வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தா, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது இந்த பாதையில் எந்த ஆபத்து இருந்தாலும் தெரிந்து விடும். ஆண்டவர் அதை காண்பித்து விடுவார். நம்ம அந்த ஆபத்துக்கு விலகி செல்ல முடியும். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல். அதனால தான் இயேசுவை நம்ம பின்பற்றணும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஜெபிக்கிறேன், அது மட்டும் போதாது. அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க, அவரை பின்பற்றி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு முன்னால் நடந்து போங்க. அப்போ ஆண்டவர் முன்னால் போனால் நீங்கள் பின்னால் நடக்கும்போது அந்த வெளிச்சம், உங்களுடைய பாதையில் இருக்கிற தீங்குகள், உங்களுடைய பாதையில் இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் தெளிவாக தெரியும். அந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் எங்கே எந்த பாம்பு ஒளிஞ்சிருக்கும், எந்த ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த மனிதனுக்குள்ளே இருந்து பாம்பின் விஷயம் வெளிப்படும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம பாதையில் நடக்கிறோம். ஆனால் இருளில் நடக்கும்போது எந்த ஆபத்து எந்த நேரம் வரும்னு தெரியாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு பாதுகாப்பாக நடக்கணுமானா இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக வேணும். நீங்கள் அவருடைய பாதையில் நடக்க அர்ப்பணிக்கணும். இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவே, என் வாழ்க்கைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருந்து என்ன நடத்துங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது, மறைந்திருக்கிற ஆபத்து இருக்குது, பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. யார்கிட்டேருந்து எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை நடத்துங்க, வெளிச்சத்தில் நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. அழகாய் நடத்துவார். நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ முற்கள், எத்தனையோ விஷப்பூச்சிகள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள், எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், அத்தனையும் தாண்டி வர காரணம் என் இயேசு எனக்கு வெளிச்சமாக இருந்து நடத்தினார். இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவே, நீங்கள் எனக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறீங்க. என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து என்னை நடத்துங்க.
இருளில் எந்த சேதமும் எனக்கு உண்டாகாதபடி நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருந்து பாதுகாப்பாய் நடத்துங்க. என்னை அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.